சிறுகதை வள்ளிக்கண்ணன் படைப்பில் மனம் செய்யும் வேளை. 1988 வெளியான சிறுகதை. வாழ்க்கை விசித்திரமானது. அது மனிதரை எப்படியெல்லாமோ பாதிக்கிறது. ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக பாதித்து விடுகிறது. சிலர் சில சமயம் அடியோடு மாறிப்போகிறார்கள். இதற்கெல்லாம் மனம் என்னும் மாயசக்திதான் அடிப்படை காரணம் என்று சொல்ல வேண்டும். காத்தமுத்து இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆவான். முரடன் என்று பெயர் வாங்குவதில் அவனுக்கு மகிழ்ச்சி இருந்தது. சின்ன வயதிலிருந்தே வீண் வம்புகளை நாள்தோறும் அவன் வளர்த்து வந்தான். இரவில் வெகு நேரம் தெருவில் சுற்றி திரிவான். அதனால் ராக்காடு வெட்டி என்று பலர் அவனை குறிப்பிடுவது வழக்கம். இருட்டில் எந்த இடத்திற்கும் தனியாக போய் வர அஞ்சாதவன் அவன். ஒருவேளை போல இன்னொரு வேளை இருக்காது என்று பெரியவர்கள் கூறும்போது அவன் எடுத்திருந்து பேசுவான். காத்தமுத்து துணிந்த கட்டை. பேய் பிசாசு என்றெல்லாம் சொல்லி அவனை மிரட்டிவிட முடியாது. பேயாவது கீயாவது நம்மை கண்டாலே அதுகளெல்லாம் பயந்து மம்பிவிடும் என்று கூறி அட்டகாசமாக சிரிப்பான். ஒரு சமயம் ஒரு பந்தயத்துக்காக இரவு நேரம் முழுவதையும் சுடுகாட்டிலே கழித்தான் அவன். இந்த சாதனை அவன் பெருமையாக சொல்வது வழக்கம். அப்பேற்பட்ட காத்தமுத்து திடீரென்று ஒரு காலகட்டத்தில் அடியோடி மாறி போனான். ராத்திரி நேரத்தில் வீட்டுக்குள் தனியாக படுத்து உறங்க அஞ்சினான். தடால் என்று ஏதாவது ஓசை கேட்டால் அவன் திடுகிட்டு விழிப்பான். ஒருவிதமான பதறலுடன் கலவரமாய் அங்குமிங்கும் பார்ப்பான். ஒரு மிரட்சி அவன் கண்களில் குடிபுகும். அறைக்குள் தூங்குகிற போது ஏதோ கெட்ட கனவு கண்டு பதறியவன் போல் திடீரென்று அவன் அலறுவான். உடல் எங்கும் வேர்வை பொங்க பயந்தடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து திருதிருவென்று விழிப்பான். வெகு நேரம் அவன் தேகம் நடுங்கிக் கொண்டே இருக்கும். உள்பயம் அவனை அப்படி ஆட்டி வைத்தது. பாழடைந்த வீட்டிற்குள்ளும் காட்டுவழி சந்துகளிலும் பேய் வசிப்பதாக சொல்லப்பட்ட இருள் மண்டிய கட்டிடங்களிலும் படுத்து நிம்மதியாக தூங்கியவன்தான் அவன். அப்படிப்பட்ட காத்தமுத்துவிடம் இப்படி ஒரு மாறுதல் விளைந்தது எதனால்? இது பலரை குழப்பிய ஒரு விஷயம். காத்தமுத்துவுக்கு ஒரு நாள் ராத்திரி ஏற்பட்ட அதிர்ச்சிதான் இதற்கு காரணமாகும். அவன் வீட்டினுள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். வீட்டின் மேல் தளத்திலிருந்து ஒரு பெரிய கட்டி பெயர்ந்து கீழே விழுந்தது. தடால் என பெரும் ஓசை எழுந்தது. அது அக்கம் பக்கத்தினுள் பல வீடுகளில் கேட்டது. காத்தமுத்துவின் தலைமாட்டிலே அந்த காரை கட்டி விழுந்தது. ஒரு ஜான் தள்ளி செங்கலும் சுண்ணாம்பு கல்லும் கொண்ட அந்த பெரிய கட்டி விழுந்திருக்குமானால் அது நேரே அவன் தலை மீது விழுந்திருக்கும். முகத்தில் தாக்கி மூச்சு நசுங்கி மண்டை சிதைந்து போயிருக்கக்கூடும். அதிர்ச்சியோடு பதறி எழுந்த காத்தமுத்துவுக்கு இந்த உண்மை புரிந்தது. சத்தம் கேட்டு விழிப்படைந்து என்னவோ ஏதோ என்று விரைந்து வந்த பக்கத்து வீட்டுக்காரர்களும் இதையே திரும்ப சொன்னார்கள். உனக்கு அதிர்ஷ்டம் எங்கேயோ இருக்கு. நீ செத்திருக்க வேண்டியவன். பிழைத்தது மறு ஜென்மம்தான். உன் அதிர்ஷ்டம் நீ இன்னும் ஈரோட இருக்கிறது என்று பலரும் பேசினார்கள். எவ்வளோ பெரிய கட்டி! என்னமா சத்தம் கேட்டது? அது தலைமேலே விழுந்தா மனுஷன் பிழைச்சிருப்பானா? அப்படி ஆளுக்கு ஒன்று சொன்னார்கள். காத்தமுத்துவின் உடல் ரொம்ப நேரம் நடுங்கி கொண்டிருந்தது. அவன் உள்ள பதைப்பதைப்பு தனிய வெகு நேரம் ஆயிற்று. ஆனாலும் அவனது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பீதி வேரோடிவிட்டது. அதன் பிறகு இவனுக்கு இருட்டில் அறையில் தனியா தங்குவதற்கும் படுத்து உறங்குவதற்கும் பயம். பகல் பொழுதுகளில் கூட வீட்டுக்குள் நெடுநேரம் இருந்தால் அவன் உள்ளத்தில் காரணமற்ற அர்த்தமற்ற பயம் வந்து கவியும். அவன் உடல் நடுங்கி கொடுக்கும். திடீர் விபத்து ஏற்பட்டு தனக்கு ஆபத்து நிகழும் என்று மனம் பதப்பதைக்கும். உடனே அறையை விட்டு அவசரமாக வெளியேறுவான் அவன். காத்தமுத்துவும் சில உறவினரும் ஒரு கிராமத்தில் நிகழவிருந்த கல்யாண விசேஷத்துக்கு போனார்கள். பஸ் வசதி இல்லாத ஊர். அதிகாலை முகூர்த்தம். அதனால் முந்தைய தினம் மாலை நேரத்திலே அந்த ஊருக்கு அவர்கள் போய்விட்டார்கள். இரவில் அவர்கள் தங்கி இருப்பதற்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது. பெரிய கட்டிடம். ஒரு சுவரில் பெரிதாக கீறல் காணப்பட்டது. மேல்தளத்தில் காரை உதிர்ந்து அங்கு இங்கும் வட்டங்களும் சதுரங்களும் தென்பட்டன. சில இடங்களில் சுண்ணாம்பு தூள் உதிர்ந்து கொண்டிருந்தது. கட்டிடத்தின் பழமை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். வயசாயிடுத்து, இருந்தாலும் நல்ல உறுதியான கட்டிடம். இப்போதைக்கு விழாது. எந்த கட்டிடமும் திடீர்னு விழுந்து உள்ளே இருக்கிறவங்களை சாகடிச்சிடாது. முதல்ல பல நாட்களுக்கு தர்ம கட்டி சிறு சிறுசா பொடி பொடியா உதிர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி உதிர்ந்து எச்சரிக்கும். அப்புறம் ஒரு நாள் தொம்முன்னு விழுந்துடும் என்று ஒருவர் சுவாரஸ்யமாக வர்ணித்தார்.
காத்துமுத்து சுவரையும் மேல் தளத்தையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். மற்றவர் பேச்சுகளும் அவனுள் வேலை செய்தன. எனினும் அவன் எல்லோர் கூடவும் சேர்ந்துதான் படுத்தான். தூங்கியும் போனான். இரவு கனத்தது. கிராமத்து சூழலில் அமைதி கனமாய் கவிழ்ந்து தொங்குவது போல் அழுத்தமாக இருந்தது. வெளியே ஒரு மரத்தில் ஆந்தை ஒன்று திடீரென்று பயங்கரமாய் அலறியது. அதைத் தொடர்ந்து 2 பூனைகள் ஏற்ற இறக்கங்களோடு நீளமாய் விகாரமாய் விசித்திர தோணியில் கத்தின. அந்த கூச்சல் ஒன்றிருவரை விழிப்புற வைத்தது. அப்போதுதான் கோரமான அலறல் வீட்டுக்குள் எழுந்தது. உயிருக்கு மல்லாடுவது போல, அச்சத்தால் துடித்து கதறுவது மாதிரி. எல்லோரும் திடுகிட்டு விழித்தார்கள். விளக்குகளை எரிய விட்டார்கள். காத்தமுத்துதான் அப்படி கத்தினான். அருகில் இருந்தவர் அவனை உலுக்கினார். அதற்குள் அவனை பதறி உடல் நடுங்க விழித்தெழுந்து உட்கார்ந்தான். அவன் தேகம் அதிகமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. மிரள விழித்தான். பலர் என்ன என்று தூண்டி துருவ ஏதோ சொப்பனம் என்றான். வீடு இடிந்து விழுந்து பெரிய கல்லு என் மேல் பட்டு என்னை நசுக்கின மாதிரி நிசமா நடப்பது போலவே இருந்தது. அதுதான் என்றான். பையன் எங்கேயோ பயந்திருக்கான் என்றான் ஒருவர். காத்தமுத்து மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. குறுகுறு என்று உட்கார்ந்திருந்தான். பிரம்மை பிடித்தவன் போல் ஒரு திக்கையே பார்த்தபடி. எல்லோரும் விளக்குகளை அணைத்துவிட்டு படுத்தார்கள். சிலர் தூங்கினார்கள். மற்றவர்களும் கண்களை மூடிக்கொண்டு கிறக்கத்தில் ஆழ்ந்தார்கள். காத்தமுத்துக்கு உறக்கம் வரவில்லை. அவன் மனமே அவனை அரித்தது. விடிந்த பின் மற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், பேசக்கூடிய கேலிகள், சொல்லக்கூடிய உபதேசங்கள் விதவிதமாய் அவனது மன ஒளியில் ஒலிக்க அவனை வெட்க உணர்வு பிடித்தது. அவர்கள் முகத்தில் விழிக்க அவன் நாணினான். அதிகாலை முகூர்த்தத்துக்காக அவன் அங்கே காத்திருக்க துணியவில்லை. காலையில் கண் விழித்ததும் அவனிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் என்ற துடிப்புடன் தேடியவர்கள் காத்தமுத்துவை காணாத திகைத்தார்கள். அவன் எவரிடம் கூறிக்கொள்ளாது எந்த நேரத்தில் விழித்தெழுந்து அவ்வூரை விட்டு வெளியேறினான் என்பது அவர்களில் யாருக்கும் தெரியவில்லை.